ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிந்தி வெக்காபுலரிஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ யாராவது பார்க்கலன்னா 5 வீடியோஸ் இருக்கோம், அதை போய் பார்த்துட்டு இதுக்கு வாங்க. 6வது வீடியோ. வாங்க நம்ம வீடியோ உள்ளே போகலாம். ஸோ இதில் நம்ம குவான்டிட்டி ரிலேட்டடான வெக்காபுலரிஸ் தான் பார்க்க போகிறோம். அது அளவை குறிக்கும் சொற்கள்னு சொல்லுவாங்க. குவான்டிட்டி, வேர்ட்ஸ் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ இதுக்கு ஹிந்தியில் பரிமாண் வாச்சக் சப்த அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரிமாண் வாச்சக் சப்த அடிக்கடிக்கு பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ தோடா, தோடானா கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். தோடானா கொஞ்சம், பஹத் அதிகம். இது பஹுத்துன்னு படிக்கக்கூடாது, பஹத். ஸ்போக்கனில் பஹத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அதிகம். கம்னா கொஞ்சம், குறைவு. அதாவது கம்னா குறைவு, தோடானா கொஞ்சம், பஹுத்னா அதிகம், கம்னா குறைவு. அத்தியந்த் அப்படின்னா மிகவும், நம்ம ரொம்ப அப்படின்றதுக்கு அத்தியந்த். பாரி கனமான, கனமாக, ஹெவிலி ரொம்ப அதிகமாக இருக்குது, கனமாக இருக்கிறது, வெயிட்டு ரொம்ப. ஹல்கா லேசாக. குச் ஏதாவது, சம்திங். காஃபி இல்லை பர்யாப்த் அப்படின்னா போதுமான அளவு. காஃபி இல்லை பர்யாப்த் அப்படின்னா போதுமான அளவு. இது பர்யாப்த்னு படிக்கணும். ஜியாதா மிகவும் இல்லை மிகுதி, மச் மிகுதி அப்படின்னு அர்த்தம். இத்தனானா இவ்வளவு, திஸ் மச். உத்தனானா அவ்வளவு, தட் மச். கிஞ்சித், கிஞ்சித்னா கொஞ்சம், சிறிது, லிட்டில், லிட்டில் வாயில் அந்த மாதிரி சொல்லுது. அதுவே ஜரா அப்படின்னா கொஞ்சம், ப்ளீஸ் பண்ணுறது, தயவு செய்து கொஞ்சம் தாங்களேன் அப்படின்னு சொல்கிறது. அந்த இடத்துல ஜரா. பில்குல் அப்படின்னா முற்றிலும். பஸ் அப்படின்னா போதும், எனஃப். பஹத், நம்ம இந்த பஹத் ஏற்கனவே பார்த்துட்டோம், ரிப்பீட் ஆகுது. ஓகே. ஆதா, ஆதானா பாதி, ஹாஃப். சௌத்தாய் இல்லை சவா அப்படின்னா கால், குவார்ட்டர் அப்படின்னு அர்த்தம். பவுனே அப்படின்னா முக்கால், முக்காவாசின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பவுனே. ஏக் திஹாய், ஏக் திஹாய்னா 3ல் 1 பங்கு. அடுத்து கித்னா, கித்னானா எவ்வளவு, ஹவு மச். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம குவான்டிட்டி ரிலேட்டடான வெக்காபுலரிஸ் பார்த்துருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்மளுடைய வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோவை பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு போங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் என்ன அடுத்தடுத்து ஒரு நல்ல நல்ல வீடியோவாக உங்களுக்கு கொடுக்க தோணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.